உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நைனி, இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. திடீர்னு இப்படி ஐடியா கேட்டா எப்படி? இரு, நான் யோசிச்சு சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யா புஷ்பா கழுத்துல தாலி கட்ட போறாரு. அத நிறுத்த ஏதாவது ஐடியா சொல்லு நைனி. நைனி, எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா சொல்லு. நான் செத்து போயிட்டேன், கல்யாணம் நடக்காதுல. சூர்யா புஷ்பா கழுத்துல தாலி கட்ட மாட்டார்ல. என்ன தேவி சொல்ற? நான் இப்பவே மண்டபத்தோட மொட்டை மாடிக்கு போய் மாடியில இருந்து கீழே குதிச்சு சாக போறேன். தேவி, அப்படிலாம் எதுவும் பண்ணாத. இல்ல, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த இதை விட வேற வழி எனக்கு தெரியல நைனி. நான் இப்பவே மாடிக்கு போய் கீழே குதிச்சு செத்து போக போறேன். தேவி, தேவி போகாத. சாரி நைனி. தேவி, தேவி போகாத. தேவி போகாத. தேவி, தேவி, தேவி. ஹலோ துர்கா அம்மா, நான் தேவி ஃப்ரெண்ட் நைனி பேசுறேன். நீங்க தேவி கிட்ட பேசணுமா? இல்ல, நான் தேவி கிட்ட பேசிட்டேன். உங்ககிட்ட தான் பேசணும். சரி சரி, நான் போறேன், நான் பாத்துக்கிறேன். தேவி, தேவிமா, தேவிமா, வந்துட்டீங்களா தேவிமா, துர்காமா? தேவிமா, நான் வந்துட்டேன் செல்லம். நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன்டா. முடியுமா துர்காமா? நான் நிறுத்தி காட்டுறேன்டா. நீ கவலைப்படாத. வா, நம்ம போலாம். வா. மாங்கல்யம் தந்துநானே. நிறுத்துங்க. தாலி கட்டுற நேரத்துல ஒரு பொண்ணு வந்து மாப்பிள்ளை தாலி கட்டுறத தடுத்து நிறுத்தி நீதி வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம்னு புரியலையா? சரி, நான் புரியுற மாதிரியே சொல்றேன். அவர் என்ன கெடுத்துட்டாரு. ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டா போல இருக்கு. என்னம்மா இப்படியா அபாண்டமா சொல்ற? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. உனக்கு என்னதாம்மா வேணும்? அந்த மணமேடையில உட்கார்ந்து அவர் கையால தாலி கட்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதுதான் எனக்கு வேணும். என்னம்மா சொல்ற? அவர் கையால தாலி கட்டிக்கிற உரிமை உனக்கு என்னமா இருக்கு? உரிமை இருக்கு. அவரும் நானும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டோம். ஒருவேளை இவ மாறிங்கிற உண்மைய சொல்லத்தான் இப்படி சொல்றாளோ? உண்மைய சொன்னா உடம்பு வெடிச்சு செதறிடுமே. நான் சொல்றது பொய் இல்ல. அவரோட எதிர் வீட்ல தான் நான் இருக்கேன். ஆனா என் வீட்ல இருந்ததை விட நான் இவரோட வீட்ல தான் அதிகமா இருந்தேன். நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அவங்க வீட்டு ஆளுங்களே நீங்க கேளுங்க. ஆமாமா, துர்கா அவங்க வீட்டை விட எங்க வீட்ல தான் அதிக நேரம் இருப்பா. ஐயா ஐயா, நம்பாதீங்க ஐயா. வேலைக்கு ஓனா சாச்சியா. மேம், நீங்களே சொல்லுங்க. குழந்தை தேவி என்னை என்னன்னு சொல்லி கூப்பிடுவா?
அம்மானு தான் கூப்பிடுவா. ஸ்கூல்ல நடந்த மாறுவேட போட்டியில தேவி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினப்போ சூரிய சாரும் நீங்களும் தானே அம்மா அப்பான்னு சொல்லி மேடையில ஏறி பரிசு கொடுத்தீங்க. ஐயோ, எல்லாருமே இவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. தேவிமா, என் குழந்தை இவள அம்மான்னு தான் கூப்பிடுவா. நான் அதை இல்லைன்னா சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு என் குழந்தை மனசை மாத்தி வச்சிருக்கா. நானும் என் குழந்தையோட சந்தோஷத்துக்காக இவளை என் வீட்டுக்குள்ள அனுமதிச்சேன். மத்தபடி இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவ சொல்றது அத்தனையுமே போய். அம்மா, சூர்யா சொல்றது சரிதாம்மா. குழந்தை உன் மேல பாசம் வச்சிருக்கிறதால நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுமா. அப்படி கேளுங்க நாட்டாமையா. மாப்பிள்ளை இந்த துர்காவை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப எல்லாம் இவ குழந்தைய சாக்கா வச்சுதான் வீட்டுக்குள்ளேயே வந்துகிட்டு இருந்தான். எங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தது, கணவன் மனைவி மாதிரி அந்யோன்யம் இருந்துச்சுன்னு நான் இப்ப சொல்றேன். அது அவர் இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். ஐயோ, இவருக்கும் இவர் மனைவி மாரிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியும். அப்படின்னா எனக்கும் அவருக்குமான உறவுக்கு என்ன அர்த்தம்? மெல்ல மெல்ல சூர்யாவை மயக்கி கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. யாரு? நான் திட்டம் போட்டனா? ஆமா, அத தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்கிட்ட இருந்து சூர்யாவையும் சொத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த புஷ்பாவை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீயும் புஷ்பா கல்யாணத்தை நிறுத்த என்னென்னமோ போய் சொல்லி பாத்துட்ட. அவ்வளவு ஏன், நேத்து கூட புஷ்பாவுக்கு ஏற்கனவே வேற ஒருத்தன் கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்த. ஆனா அதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகலன்னு இப்ப என்ன பண்ற? ஏற்கனவே நாங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டோம் அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லி சொத்து எல்லாத்தையும் ஆட்டைய போட பாக்குற. ஒரு நிமிஷம், நான் சொல்ல வந்ததை சொல்ல விடாம நீங்க பாட்டுக்கு எதை சொல்லிட்டு இருக்கீங்க? நீ சொல்லுமா. சார், சொத்தெல்லாம் சூர்யா பேர்ல இருக்குன்னு இப்ப இவங்க சொன்னது எதுவும் உண்மை இல்ல. மொத்த சொத்தும் சூர்யா பேர்ல இல்ல, குழந்தை தேவி பேர்ல தான் இருக்கு. ஐயோ, இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சிச்சு புரியலையே. சூர்யாவுக்கும் மாரிக்கும் மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மையும் ரகசியமும் எனக்கு எப்படி சார் தெரியும்? சொத்தெல்லாம் குழந்தை பேர்ல உயில் எழுதிருக்கா இல்லையான்னு நீங்களே கேளுங்க. சூர்யா, துர்கா சொல்றது உண்மையா? மொத்த சொத்தும் குழந்தை பேர்ல தான் உயிர் எழுதியிருக்கா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.